சூடான சாப்பாட்டை வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது ஒரு தனி சுவை வரும். கவனிச்சிருக்கீங்களா? அது வாழை இலையோட இயற்கையான சுவை சாப்பாட்டுல சேர்றதால வருது. நமக்கு நல்லதும் கூட. ஆனா அதே சூடான சாப்பாட்டை பிளாஸ்டிக் தட்டுலையோ இல்ல பிளாஸ்டிக் கவர்லயோ வச்சா என்ன ஆகும்? அங்கதான் நமக்கு தெரியாமலேயே ஒரு ஆபத்து நம்ம உணவுக்குள்ள கசிய ஆரம்பிக்குது. பிளாஸ்டிக்னால குப்பை, சுற்றுச்சூழல் மாசுன்னு மட்டும்தான் நாம நினைக்கிறோம். ஆனா அதை விட பெரிய ஆபத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. பிளாஸ்டிக்கை அழகாக்க, மென்மையாக்க, அது நீடித்திருக்க, ஏன் தீப்பிடிக்காம இருக்கன்னு ஆயிரக்கணக்கான நச்சு வேதிப்பொருட்களை அதுல சேர்க்கிறாங்க. நாம அதுல சூடான உணவையோ டீயையோ ஊத்தும் போது, இல்ல அந்த பிளாஸ்டிக் டப்பா பழையதாகி தேய்மானம் அடையும் போது அந்த நச்சு கெமிக்கல்கள் மெதுவா உணவோட கலந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஹார்மோன் குறைபாடு, குழந்தையின்மை பிரச்சனை, புற்றுநோய் வர்றதுக்கு கூட இது மிக முக்கிய காரணம்னு மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்குது. பிளாஸ்டிக்ங்கிறது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும் கிடையாது. அது நம்ம ஆரோக்கிய பிரச்சனை, நம்ம பொது சுகாதார பிரச்சனை. இதுல அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நிறைய இருக்குது. அதே வேளையில நாமும் எங்கெல்லாம் பிளாஸ்டிக்கை தவிர்க்க முடியுமோ அங்கெல்லாம் தவிர்த்துட்டு எவர் சில்வர், கண்ணாடி, மண் பாண்டங்கள் மற்றும் நம்ம பாரம்பரிய வாழை இலையை